இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு உம்முடைய ராஜ்யம் வருக. அதனுடைய பாகம் 2. முதல் பாகத்துல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த ராஜ்யம் நாம் மறுபடியும் பிறக்கும்போது அதுக்குள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, அந்த ராஜ்யத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதனுடைய கொள்கைகள், அதனுடைய கோட்பாடுகள், அது எப்படி இயங்குது, அதனுள்ள பலன்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகத்துல, இயற்கை உலகத்துல நமக்கு தெரியும், புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும், எந்த மூலைக்கு போனாலும், இல்லை மாடியில ஏறினாலும், ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள இருந்தாலும், மலை மேல இருந்தாலும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. அது மாதிரி சில விதிகள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இயங்குது. அந்த விதிகள் நாம் தெரிந்து கொண்டோம்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது உள்ள ஒரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாச பிரமாணம், விசுவாசம் என்கிற சட்டம். முதலாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வருது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ விசுவாசம் இல்லாமல் ஒண்ணுமே வேலை செய்யாது. முதல்ல தேவன் இருக்கிறாருன்றதை நம்பணும். அப்படிதான் நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கோம். ஆனா பல சமயங்களில தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதே மறந்துட்டு நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணுன்றத போயிடுறோம். அவரை நம்பணும். அடுத்தது அவர் பலன், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரிப்படுத்த முடியாது, முதல் காரியம். அடுத்தது, விசுவாசம் தான் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பணம் போன்ற பயன்படுகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல உலகத்துல எப்படி பணம் பயன்படுதோ அதே போலவே தேவனுடைய ராஜ்யத்துல செயல்படுவதற்கு தேவையானது விசுவாசம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் தேவை. சந்தேகம் இல்லாம விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்போ விசுவாசம் தான் பணம் மாதிரி. இப்போ அவிசுவாசம், சந்தேகம், பயம் அதெல்லாம் இந்த விசுவாசத்துக்கு எதிரி. இந்த பயந்துக்கிட்டு, சந்தேகப்பட்டுட்டு, அவிசுவாசப்பட்டு கேட்டோம்னா நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்னு சொல்லிட்டார். எதுவுமே பெற முடியும் நினைச்சு கூட பார்க்காதீங்கன்றார். இன்னொரு வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துல வாழும் ஒவ்வொருவரும் பிழைத்திருப்பது விசுவாசத்தால். பிழைத்திருக்கிறதுனா வாழ்றது. we live by faith. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். சிலர் இப்போ ஊழியக்காரங்க சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் விசுவாசத்திலே நடக்கிறேன் இல்லைங்க, எல்லாமே விசுவாசத்துல தான் ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு போய் பணம் மட்டும் இல்லை, பணம் இல்லை, நான் விசுவாசத்துல தான் போயிட்டு இருக்கேன். அப்போ அப்படி கிடையாது. அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்துல தான் போகணும். நம்ம உயிர் வாழ்வதே விசுவாசத்தால் தான். ஏன்னா நம்ம இல்லை, இப்ப கிறிஸ்து தான் வாழ்கிறார் அப்படிங்கிறது போல் சொல்றாரு. அப்போ பணம் போன்றது விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம். அப்பனா ஒருவேளை இந்த விசுவாசம் சிலருக்கு, பெரிய ஊழியக்காரருக்கு, அற்புதங்களை அடையாளங்களை செய்யறவர்களுக்கு, பெரிய போதகர்களுக்கு, அவர்களுக்கு தான் இந்த விசுவாசம் இருக்கு அப்படின்னா இப்ப அவங்களுக்கு நிறைய விசுவாசம் இருக்குது. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டது எப்படி இருக்குன்னா, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம். ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா, மெஷர் ஆஃப் ஃபெய்த். ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே அளவு. இப்போ ஒரு கரண்டியில ஊத்துனாங்கன்னா எவ்வளோ, இப்போ கரண்டியில எல்லாருக்கும் ஒரு ஏதோ ஒன்று சூப்போ ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரண்டி அப்படின்னு ஒரு அளவு இருக்குல்ல. அதே போல்தான் விசுவாசம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி சிலர் மட்டும் அவ்வளோ விசுவாச வீரர்களா இருக்கிறார்கள் என்றால்,
அவங்க அதை பயன்படுத்துறாங்க. அதை யூஸ் பண்றாங்க. தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க. எப்படி செயல்படுத்தாத ஒரு தசைகள் ஒரு பலன் இல்லாமல் போகுமோ, செயல்படுத்தப்படும் தசைகள் பலமாகி ஒரு பயில்வான் உடைய ஒரு தசை மாதிரி மாறுமோ, அது மாதிரி தான் விசுவாசம் செயல்படுத்தும் போது வளருது. அடுத்தது 4வது காரியம், விசுவாசம் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சொற்களால் வெளிப்படுகிறது. மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதுல ஜெபத்துல நம்ம சொல்றதுதான் நடக்கும், அதுதான் விசுவாசம்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அத்தி மரத்தை பார்த்து பேசினாரு. பேசின உடனே அடுத்த நாள் பார்க்கும்போது அது செத்து போயிருக்குது, வேர்ல இருந்து பட்டு போயிருச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு சீஷல் சொல்லும்போது சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்க இந்த மலையை பார்த்து, உங்களை பிரச்சனையை பார்த்து, இது பெயர்ந்து சமுத்திரத்துல போகட்டும் என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று நீங்கள் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தீங்கன்னா சொன்னபடியாகும். இப்ப எப்படி விசுவாசம் செயல்படுது? நம்முடைய பிரச்சனையை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து பேசுவதன் மூலமாக செயல்படுகிறதுன்னு இதுல பாத்துக்கலாம். 24 வசனம் இன்னொரு காரியம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப நம்ம கேட்கிறத, வாயில நம்ம என்ன சொல்றோன்றத விசுவாசித்து சொல்ல வேண்டும். விசுவாசம் இல்லாம நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய சொற்களால் தான் விசுவாசம் வெளிப்படுகிறது அப்படி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, மன்னித்தலுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு விசுவாச தொடர்பு இருக்குது. இதுக்கு அடுத்த வசனமே மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஜெபத்தை பத்தி தான் பேசிட்டு வர்றாரு. ஜெபத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நடக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப ஜெபம் பண்ணும்போது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு குறை இருக்குன்னா நீங்க மன்னிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் தேவன் மன்னிப்பாரு. உங்கள் ஜெபத்துக்கு எந்த தடையும் இருக்காது அப்படிங்கிறாரு. இப்போ விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதும் மன்னித்தலும் தொடர்பு கூடியதா இருக்கு. அந்த விசுவாசத்துக்கும் மன்னிப்புக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஜெபத்துல நம்ம கேட்டுக்கொள்வது கிடைப்பதற்கு. இப்போ விசுவாசம் என்கிற கோட்பாடுல சிலதை பார்த்திருக்கோம், சிலதான் பார்த்திருக்கோம், நிறைய இருக்கு விசுவாசத்தை பத்தி. இப்போ இது ஒரு கோட்பாடு, தேவனுடைய ராஜ்யத்துல இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. இப்போ நம்ம எதையுமே விசுவாசத்தோடு நம்ம கேட்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, அன்பு என்பது ஒரு பெரிய அடுத்த ஒரு பெரிய ஒரு கோட்பாடு. இதுல நான் அது ஒரு லாங்குவேஜ், மொழி, நம்ம பேசுற மொழி அன்பு அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். நான் எனக்கு அப்படி தோணுனதுனால அப்படி கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு. அதாவது அன்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதும் அதை நம்ம மற்றவரிடத்துல கொடுப்பதும் தான் இந்த ஒரு கொள்கையின் அடிப்படை. எப்படி நம்ம எல்லா காரியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துல செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நாம் எப்படி செயல்பட வேண்டும் பாத்தீங்கன்னா, எல்லாமே அன்புடன் செய்யப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. இப்ப நம்ம செய்யற எல்லாமே அன்போடு செய்யப்பட வேண்டும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்ப முன்னாடி பார்த்தோம், விசுவாசம் என்கிற ஒரு கோட்பாடு இருக்குது, அதுதான் முக்கியம்னு பார்த்தோம். ஆனா இங்க அதை விட முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கிறோம். அன்பு இல்லாம விசுவாசம் வேலை செய்யாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்போ அன்பில்லாமல் விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம எதையும் பெற முடியும்னு நினைக்க முடியாது. அடுத்த காரியம், இது ஒரு புதிய கட்டளை. அன்பு கூறுங்கள் என்பது ஒரு புதிய கட்டளை. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ இது ஒரு கட்டளை. அன்புன்றது ஒரு சட்டம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மறுபடியும் பிறந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்துக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. பழைய நியாயப்பிரமாணம் இல்ல, அன்பு என்கிற கட்டளை. அடுத்தது யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ
நம்ம ஒருவரில் ஒருவர், அங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களை உடன் சகோதரர்களாக அவர்களை நேசித்தோமானால் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? வெளியே இருக்கிறவங்க, இவர்கள் இயேசுவினுடைய சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இன்னொரு காரியம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது எல்லாமே அன்பை குறித்து சொல்லிட்டு இருக்கேன். இது தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருந்தது. இதுல மாயமில்லாத ஒரு அன்பு தேவை. மாய்மாலம் இல்லாத அன்பு, அதாவது அன்பாக பேசலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள அவங்கள வெறுக்கலாம். ஆனா அப்படி இல்லாம நம்முடைய அன்பு தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அன்பு மாய்மாலம் இல்லாம மாயம் இல்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அடுத்தது இதுல இருக்கிற நமக்கு எப்படி இன்னொரு முக்கியமான காரியம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை தவிர வேற எந்த கடனும் இருக்கக்கூடாது. மற்றவங்ககிட்ட கடன் வாங்காதீங்க, ஆனா அன்பு கூறுகிற கடனை மட்டும் நீங்க வைங்க. அவங்களுக்கு மற்றவங்களிடத்துல அன்பா இருக்கணும். அப்போ அடுத்து பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றான். பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்துல அதை செய்யாத இதை செய்யாதன்னு வருது. ஆனா இந்த ஒரே அன்புங்கிற பிரமாணத்தை கை கொள்ளும் போது, அன்பு என்னும் கட்டளையை நம்ம பின்பற்றும் போது தன்னால நியாய பிரமாணம் முற்றிலுமாக நிறைவேறுது. அதே இது இன்னொரு இதிலும் பார்க்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. இப்ப அன்புங்கிறது நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறத காட்டுது. அன்போடு நம் காரியங்களை செய்யும் போது நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அடுத்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இப்பொழுது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்போ இந்த அன்பு என்கிற ஒரு கட்டளை முக்கியமான கட்டளை. இது ஒரு மொழி மாதிரி, ஒரு லாங்குவேஜ் மாதிரி, ஒருத்தர் பேசுற மாதிரி ஒருவருக்கு ஒருவர் நாம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ எனக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளை தவிர வேற எதுவுமே இல்லை. அது எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சில வசனங்களை பார்ப்போம். அவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே நம்ம மற்றவங்களுக்கு அன்பு கூறுகிறோம். நம்ம நம்மளாவே நம்முடைய அன்பினால பண்ணல, அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதை சொல்லுது. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதாம். ஃபுல்லா நிரம்பி வழியுது. கொஞ்சோண்டு ஒரு சொட்டுக்கான இல்ல, முற்றிலுமாக நிரம்பி வழியுது. அதனால அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது இன்னொரு வசனம் பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். இது பாருங்க, இயேசுவானவரை பிதா எவ்வளவு தூரம் நேசிக்கிறாரோ அதே அளவு இயேசுவானவர் நம்மை நேசிக்கிறாரா. அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். பல சமயங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் நம்மை நேசிக்கவில்லைன்னு சொல்லிட்டு, அந்த எப்படி ஒரு மரம் ஒரு இடத்துல நிலையா இருந்தா கனி கொடுக்குமோ, அப்படி அந்த இடத்துல அவருடைய அன்பில அப்படி நிலையா ஊன்றி இருக்காம நம்ம அப்படியே மரம் வேற பிடுங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அது எப்படி பட்டு போகுமோ, அது மாதிரி நம்ம பிடுங்கிட்டு போயிடுறோம், ஓடிடுறோம். ஆண்டவருடைய அன்பு என்கிற ஒரு இடத்துல நிலையாக வேரூன்றி இருக்கிறது இல்லை. நம்ம அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு வசனத்தை நம்ம முக்கியமான வசனங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 37லேருந்து 39. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. அவர் நம்மிலே அன்பு கூர்ந்ததுனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சூழ்நிலையில நீங்க கடந்து போய்கிட்டு இருந்தாலும், என்ன ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் உங்களாலே ஜெயம் கொள்ள முடியும். எப்படி? அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே இருப்பதனாலே, எப்பொழுதும் அது ஊற்றப்பட்டு இருக்கிறதுனாலே உங்களாலே ஜெயம் கொள்ள முடியும் இந்த வசனம் சொல்லுது. 38ஆம் வசனத்துல, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்போ
தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது. இப்ப சொன்ன நிறைய காரியங்கள் எதுவுமே நம்ம பிரிக்க முடியாது. அப்போ ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலைகள், மக்கள் நமக்கு எதிராக எழும்புவது, எல்லாவற்றின் நடுவிலும் நம்ம என்ன நினைச்சு நமக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கணும், தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அதனால அந்த அன்பில நான் வேரூன்றி நிலைத்திருப்பேன். அவர் என்னை நேசிக்கலைன்னு சொல்லிட்டு நான் அந்த அவரை விட்டு ஓட மாட்டேன். அதுல நிலைத்திருக்கும் போது நாம் அன்பில நிலைத்திருக்கிறோம். நம்ம அன்பினால் நிறையப்பட்டு மற்றவர்களிடத்துல அன்பா இருக்க முடியும். இந்த அன்பு என்பது இன்னொரு ஒரு முக்கியமான காரியம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 3வது ஒரு அடிப்படை சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக பொருள் பணம் என்பது எந்த இடத்துல இருக்குது? உலகத்தில பணம் என்பது மேல வச்சிருக்காங்க. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க பணம் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இதுதான் அடிப்படையானது, கீழானது. ஒரு படிக்கட்டுல படிக்கட்டு மாதிரி வச்சோம்னா கீழ்படி மாதிரி அடியில இருக்கிறது மாதிரி பேசிக் இது. அதாவது லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசுவானவர் இப்படி சொல்றாரு, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை யார் ஒப்புவிப்பார்கள்? இப்போ அநீதியான உலக பொருள், அதுல ஒரு உண்மையே இல்லை, அது ஒரு மாயை. திடீர்னு நம்மகிட்ட இருக்குது, நம்மளை விட்டு போயிருது. ஆனா அந்த உலக பொருளே நீங்க கவனமா இல்லைன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு 1000 ரூபாய் இல்ல ஒரு 100 ரூபாயை குறித்து நீங்க கவனமா இல்லைன்னா, அதுல உண்மையா இல்லைன்னா, உங்களை நம்பி இன்னும் மெய்யான பொருளை யார் கொடுப்பா? பணத்தை காட்டிலும் சுகம் பெரியது, பணத்தை காட்டிலும் சமாதானம் பெரியது, நிம்மதி பெருசு. இதெல்லாம் பணம் வச்சு வாங்க முடியாது, அன்பை வாங்க முடியாது. இப்போ இந்த சாதாரண பணத்திலே நம்ம உண்மையா இல்லைன்னா இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது 12ஆம் வசனம், வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? பணம்ன்றதுல நம்ம மற்றவங்களுடைய காரியத்துல நம்ம உண்மையா இல்லைன்னா நமக்குன்னு சொந்தமா யார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு ஒரு காரியம், நம்ம யாருக்காக வேலை செய்யறோம்? பணத்துக்காக வேலை செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா தேவனுக்கு வேலை செய்யறோமா, உலக பொருளுக்கு வேலை செய்யறோமா, அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த இடத்துல தேவனுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லப்படலை. தேவனுக்கும் உலக பொருளுக்கும். இன்றைக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற விசுவாசிகளாகிய மறுபடியும் பிறந்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா, நம்ம தேவனுக்கு வேலை செய்யறோமா, பணத்துக்கு வேலை செய்யறோமா அப்படிங்கிறது தான். இன்றைக்கு அநேகம் பேருடைய எண்ணம் என்னன்னா, வயிற்று பழப்புக்காக நான் செய்யறேன், அந்த பணத்துக்காக தான் நான் ஓடி அலையிறேன். நம்முடைய எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும். அதான் சொல்றாரு, தேவனுக்கு ஊழியம் செய்யறீங்களா, பணத்துக்கு ஊழியம் செய்யறீங்களா? அப்ப நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா? வேலையை பார்க்கலன்னா எப்படி சாப்பிடுறது? பொருள் இல்லாம இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டிய, எப்படி எண்ணம் இருக்கணும்? கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். என்னத்தை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அப்போ நம்முடைய வேலையை நம்ம எப்படி செய்யணும்? இந்த வேலை என்னுடைய சம்பளத்துக்காக நான் வேலை செய்யறேன் இல்ல, இந்த வேலையை நான் கர்த்தருக்காக செய்கிறேன், மனப்பூர்வமாய் செய்கிறேன். செய்யும்போது அந்த வேலையிலிருந்து வர பணம் நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், தேவனுடைய ஊழியத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால நான் பிழைக்கல, இது என் தேவனுக்காக நான் செய்யறேன், ஆனா தேவன் எனக்கு தருவாருன்னு அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிறது? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யறோமா? எதுக்காக? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்போ திருடுறவன் திருடாதீங்க, போய் வேலை செய்யுங்கன்னு மட்டும் சொல்லல. எதுக்காக வேலை செய்யணுமா? திருடுறவன் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி, தனக்கு உண்டாயிருக்கும்படி, தனக்கு கிடைக்கும்படி இல்ல, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி. அப்ப நம்ம வேலை செய்யறது எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நான் என்னுடைய குடும்பம் பிழைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதற்காக தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நம்ம கைனாலே எதுக்கு வேலை செய்யணும்? குறைச்சல் உள்ளவன் கொடுக்கறதுக்கு. இப்போ இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்போது நம்ம உலக பொருளுக்காக வேலை செய்ய மாட்டோம், அதுக்கு அடிமையாக மாட்டோம். பணத்துக்காக தான் நான் ஓடுறேன் அப்படி இல்லை, நான் தேவனுக்காக ஓடுறேன், தேவனுக்காக வேலை செய்யறேன். அப்போ அடுத்து இதே பணத்தை குறித்து வரும்போது
மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் வந்து நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்காரு. இதை குறித்து கவலைப்படாதீங்க, உடை குறித்து கவலைப்படாதீங்க, உணவை குறித்து கவலைப்படாதீங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தேவையானவைகள் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ இவைகள் எல்லாம் என்றால் நம்முடைய தேவைகள், உணவு, உடை, இது எல்லாமே அடிஷனலா கொடுப்பாராம். அப்போ நம்முடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, நான் இதை வேலையை செய்யறேன், இதை நான் வெளியே போகும்போது எங்க போனாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கேன், அதுக்காக நான் இங்க போறேன். போற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்னோட வருது, அவருடைய சித்தம் செய்வதற்காக தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எண்ணத்தோடு நம்ம வேலைகளை செய்யும் போது, பணத்தை சம்பாதிக்கும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் தருவாரு. நம்ம மற்றதுக்காக ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு முக்கியமான கோட்பாடு இந்த பணத்துல, பணம் மட்டும் இல்ல மற்ற எல்லா காரியத்திலும் தேவனுடைய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். பாருங்க, எதா இருந்தாலும் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும். அது கொஞ்சம் அதே கொடுத்த அளவில், பணம்னாலும் அப்படிதான். பண தேவையில இருக்கீங்கன்னா நீங்க கொடுத்து பாருங்க, தன்னால ஆண்டவர் வந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு உற்சாகம் தேவைன்னா, யாராவது உற்சாகம் தேவையில்லை உள்ளவங்க, ஒரு சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு நீங்க உற்சாகப்படுத்துங்க, ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். இப்படிதான் வித்தியாசமா வேலை செய்யுது. ஆனா உலகத்தார் என்ன சொல்லுவாங்க, உனக்கே பத்தாது, நீ சேர்த்து வைம்பாங்க. அப்படி இல்லை, நீ கொடுக்கும்போது தன்னால அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உனக்கு கிடைக்கும், மனுஷர் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி இதுல நம்ம பாக்குறோம். இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவங்களா இருக்கிறது, முதல் அதுல பெரிய நிலைமையில எப்படி இருக்கிறது அப்படின்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவான். இங்க பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய லெவல்ல வரணும்னா அடிமையா இருக்க வேண்டும், ஊழியக்காரனா இருக்க வேண்டும். இயேசுவானவர் அதையே காண்பித்தார். சீஷருள்ள கால கழுவுன ஆண்டவரும் போதகருமாகிய நானே இப்படி இருந்தா, நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்க, கால கழுவுங்கன்னா ஒருவருக்கொருவர் மனதளவிலே அவர்களுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க. அடுத்தது இன்னொரு காரியம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். முதன்மையா இருப்பதற்கும் பெரியவனா இருக்கிறதுக்கும் காரியம் உண்டான காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன், தாழ்மையாய் இருக்கிறவன் கண்டிப்பாக உயர்வதற்கு மேன்மையாக தான் வைக்கப்படுவான் தேவனுடைய ராஜ்யத்துல. அப்போ இந்த உலகத்துல தன்னை பெருசா யாரு காட்டிக்கிறாங்களோ, தான் பெரிய ஒரு நிலைமையில இருக்கிறோம், நான் எல்லாருக்கும் அதிகாரின்ற மாதிரி காட்டிக்கிறவங்க தான் பெரியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல. தாழ்மையா இருக்கும்போது உயர்த்தப்படுவோம். 23ஆம் அதிகாரம் மத்தேயு 12ஆம் வசனம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தலைகீழ வருதுல தேவனுடைய ராஜ்யத்துல உள்ள கோட்பாடு அப்படிதான். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலும் அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அங்க பெருமைப்பட்டுக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் சாதிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு அங்க இடமே இல்லை. தாழ்மையாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உள்ளவர்களுக்கு அங்க மேன்மையான ஒரு பதவி காத்துக்கிட்டு இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல முக்கியமான பதவி காத்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல ஒருவரை ஒருவர் எப்படி நினைக்கணும், நான் தான் பெருசு, இவங்க எல்லாம் வேஸ்ட், அப்படி இல்லை, அவங்க என்னை விட பெரிய மேன்மையானவர்கள் என்று மனத்தாழ்மையினாலே என்ன வேண்டுமா. இப்போ இதெல்லாம் முதன்மையா இருக்கணும், பெருசா இருக்கணும், நான் தான் பெரிய ஆளா வரணும்னா இதுதான் வழி, தாழ்மைப்படுறதுதான் வழி, அவரா உயர்த்துவார். இன்னொரு காரியம், இதுல நம்ம ஏற்கனவே பழைய அந்த வீடியோலையும் இதுக்கு முந்தின வீடியோலையும் பார்த்துருக்குறோம். ஆனா இதுலயும் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்பதற்கு திறவுகோள்கள் பற்றி ஆண்டவர் சொல்றார். திறவுகோள்னா என்னது,
அதுக்குள்ள நுழையிறதுக்கு அதுக்குரிய ஒரு திறவுகோல், ஒரு ஒரு பீரோவோட சாவி நம்ம கையில இருக்குன்னா பீரோவை திறந்து எதனாலும் எடுக்க முடியும். அதே போல பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோல் சாவி நம்ம கையில கொடுக்குறாராம். அப்போ இதுல பாருங்களேன், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசுவானவர் கேட்கிறாரு. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதே உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதே உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இதுல பாருங்களேன், ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு வருது பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஆண்டவர் மற்றவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னு பேதுரு வந்து சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது நீயா வந்து சொல்லல, உனக்கு பிதாவானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது ரெவலேஷனா வந்திருக்கு, உனக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. நான் யார் என்பதை நீ பார்த்துட்ட, நீ புரிந்து கொண்டுட்ட. இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் வந்து சபையை கட்டுவேன். ஒருவேளை சிலர் நினைக்கிறாங்க பேதுருவின் மேலே சபையை கட்டுவேன் அப்படின்னு. அப்படி சொல்லல. இயேசுவே கிறிஸ்து என்ற வெளிப்பாடு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டுவேன். எதுவுமே உன்னை மேற்கொள்ள முடியாது. இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்கள் மேலே பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. அடுத்த வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து யார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டை பெற்றவர்கள் ஒரு சாவி கிடைச்ச மாதிரி அவர் அதை வச்சு நம்ம எந்த பூட்டையும் திறக்கலாம், எதையும் கட்டலாம், கட்டவிழ்க்கலாம். நம்ம இங்க கட்டவிழ்த்தா அங்க பரலோகம் கட்டவிழ்க்கும், நம்ம இங்க கட்டுனா பரலோகம் கட்டும். கட்டும்னா என்னது, ஒரு கயிறு வச்சு கட்டுற மாதிரி. அப்போ நம்ம எதை நம்ம கட்டிக்கிறோமோ அங்க அதுவும் நம்மளோட இசைந்து நிக்குது. ஏன்னா நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து யாரு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில நாம் செயல்படும் போது நம்ம கட்டுறதெல்லாம் கட்டப்படும், கட்டவிழ்ப்பதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். இப்போ இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறின ஒவ்வொருவரும் ஒரு காலத்திலே நம்ம அதை உணர்ந்தோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்து தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வெளிப்பாட்டின் மேலதான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வெளிப்பாட்டை அதன் அடிப்படையில நாம் கட்டும்போது வியாதியை கட்ட முடியும், சுகத்தை கட்டவிழ்க்க முடியும், சமாதானத்தை கட்டவிழ்க்க முடியும், விடுதலையை கட்டவிழ்க்க முடியும், செழிப்பை கட்டவிழ்க்க முடியும், கடனை கட்ட முடியும், எதிர்மறையான காரியங்களை நாம் கட்ட முடியும். இப்போ இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு வந்து இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில கொடுக்கப்படுகிறது. இன்னொரு ஒரு பகுதியிலும் இதே கட்டுறதும் இதை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. மத்தேயு 18:18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்போ இதுல இந்த ஒருமனம் வரும்போது கூட அந்த கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதும் நடக்குது. நம்ம எதை கட்டுறோமோ, பேதுருக்கு சொன்ன அதே காரியம், நீங்க ஒரு மனதோட அங்க கூடியிருக்கும் போது நீங்க எதை கட்டுறீங்களோ அது கட்டப்படும் பரலோகத்துல. அங்க அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில இயேசுவே கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பர் என்ற ஒரு வெளிப்பாட்டின் மேல நம்ம அந்த அஸ்திபாரத்தின் மேல அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது நாம் கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் நமக்கு லேசாகுது. அதுதான் சாவி. இப்போ இந்த சாவியும் நம்மகிட்ட கொடுக்குறாராம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். ஏன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்போது விசுவாசம் இல்லாம செயல்பட முடியாது.
தேவன் இருக்கிறார்ன்றத விசுவாசிச்சாதான் அதுல உள்ள நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி எந்த காரியமும் பணம் மாதிரி பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் தேவை. அடுத்தது அன்பு பத்தி பார்த்தோம். அன்பினாலே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். விசுவாசமும் அன்பினால தான் வேலை செய்யும் பார்த்தோம். இந்த அன்பு நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுனாலே நாம அந்த அன்பை எடுத்து மற்றவங்களுக்கு பயன்படுத்துறோம். விசுவாசத்தோடு செயல்படுவதற்கு அன்பினாலே நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் பார்த்தோம். இப்போ இன்னொரு ஒரு காரியம் பார்த்தோம். நம்ம எப்படி பெரியவங்களா இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். தாழ்மையா இருக்கும்போது பெரியவங்களை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பெரிய உயரமான உன்னதமான இடத்துல நம்ம இருக்கிறோம்னு பார்த்தோம். உலக பொருளை பற்றி எப்படி நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்யறோமா உலக பொருளுக்கு ஊழியம் செய்யறோமா என்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். நம்முடைய வேலை உலக பொருளுக்காக நம்ம போல, நம்ம தேவனுக்காக எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யறோம். நீங்க சாதாரண வேலை செஞ்சாலும் சரி, பெரிய வேலை செஞ்சாலும் நம்முடைய எண்ணம் எல்லாம் தேவனுக்காக இந்த இருக்கும்போது மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு அப்படின்றத பார்த்தோம். கடைசியில நமக்கு திறவுகோல் கூட கொடுத்திருக்கிறாரு. அந்த வெளிப்பாடு நமக்கு இருந்ததுன்னா, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு, இயேசுவே கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்கிற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும்போது, அதன் அடிப்படையில நாம் எதையும் கட்ட முடியும், எதையும் கட்டவிழ்க்க முடியும். ஏன்னா அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். நாமல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார். வாழ்வது அவர் மேல் உள்ள விசுவாசத்தினால் வாழ்கிறோம். அதனால வாயில நம்ம பேசுற காரியங்கள் விசுவாசத்தோடு பேசப்படும் போது அவைகள் கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குதுங்க. பல சமயத்துல நம்ம இன்னும் அந்த இருளின் ராஜ்யத்துல இருக்கிறோம், அந்த மக்களை மாதிரி நம்ம நினைச்சு நமக்கு நடக்கிற சூழ்நிலைகள், இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து நம்மளும் பயந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தின் மக்களை போன்றவர்கள் என்று நினைக்கிறோம். அதே ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்தின் ராஜ்யத்துல அந்தந்த நாடுகளின் கீழே நம்ம இருந்தாலும் நம்முடைய ராஜ்யம் வேற, நம்முடைய ராஜா வேற. அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் அந்த ராஜ்யத்துக்குரிய கோட்பாடுகளின்படி நாம் செயல்படும் போது அந்த ராஜ்யமும் ராஜாவும் நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, நம்ம பேக் பண்றாங்க, நம்ம போகிற காரியங்களெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வெளிப்பாடு என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரும் என்று இயேசு நாமத்துல பேசுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.